அக்னி சார், இதில் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது அதிமுகவில் நடக்கூடிய இந்த பிளவு அல்லது இந்த சர்ச்சை, இந்த பிரச்சனை எல்லாமே ஒன்று பாஜக செய்கிறது, இல்லைன்னா விஜயோடைய தாவேகா செய்யுது, ரெண்டு தான் புள்ளி இருக்குது. அதுதான் யதார்த்தமா? இது என்ன நடந்துட்டு இருக்குது உள்ள? என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியல சார். சார் அனுபவசாலி, பத்திரிகையாளர், வணிக சூதாட்டம்னாரு. ஏழைகளுக்கு இனிமேலுக்கு அரசியல் பயன்படாது அப்படிங்கிறத இந்திய திருநாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் இனிமேலுக்கு 1000 கோடி 2000 கோடி 5000 கோடி இதை வைத்திருப்பவர்களுக்குத்தான் மாலையும் மரியாதையும் அதிகாரமும் வரும் என்பதை இந்த தேர்தல் நமக்கு எடுத்து காட்டுது அப்படின்னு நான் பார்க்குறேன். இங்கே இந்த பெரும்பான்மை தாவேகா கட்சிக்கு வரலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக உங்களுக்கு ஆதரவு தரும், அது உள்ள போறீங்களா நிபந்தனையா அதெல்லாம் வேண்டாம், ஆதரவு தரும் என்று சொல்லியிருந்தால் திரு விஜய் அவர்கள் எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டு மக்கள் ஜனநாயகத்தை காப்பதற்கு நாங்கள் 2 வருஷத்துல ஒரு கட்சி ஆரம்பிச்சோம், ஆட்சிக்கு வந்துட்டோம், ஆனா எங்களுக்கு பெரும்பான்மை இல்லை, ஆகவே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கட்சி எங்களுக்கு ஆதரவு அளித்தால் நாங்கள் இந்த மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் நன்றி உள்ளவராக இருப்பேன் அப்படின்னு 2 பேரும் சொல்லியிருந்தா இவ்வளவு குழப்பம் வந்திருக்காது. அது 2 பேரும் தன்முனைப்பின் காரணமாக நிறுத்தியதன் காரணமாக காங்கிரஸ் உள்ள வருது, விசிக உள்ள போகுது, கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க, திரு திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக்கணும்னு நினைக்கிறாங்க, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து முன்னாள் முதலமைச்சரை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்கணும்னு நினைக்கிறாங்க. இவ்வளவுக்கும் காரணம் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்நாள் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் மட்டுமே. பிரச்சனைக்கு காரணம் இதுதானா? இதுதானே. அப்பனா இவங்க ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம் இல்லையா? எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் ஸ்டாண்டும் அதுதானே, விஜயோட சேர்ந்துடலாம் அப்படின்றது அவங்களுடைய நிலைப்பாடும், அதை எடுக்கலாம்ல. திரு விஜய் கடைசி வரைக்கும் கேட்டாரா? இப்ப வரைக்கும் கேட்டிருக்கிறாரா? ஒரு பத்திரிகை கொடுக்கலனாலே போக மாட்டாங்க கல்யாணத்துக்கு. வாட்ஸ்அப்ல பத்திரிகை வந்துச்சுன்னா வாட்ஸ்அப்ல மொய் அனுப்புவோமா? இப்போ இபிஎஸ் ஓட ஸ்டாண்ட் அதுதான். அவங்க அழைச்சாங்கன்னா போகலாம். நீங்க ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க சார்? சார் நீங்க திரு இபிஎஸ், திரு எஸ்பி வேலுமணி அவர்கள், திரு சிவி சண்முகம் அவர்கள் எல்லாம் ஒரு மனிதர்கள், ஒரு முன்னாள் முதலமைச்சர், ஒரு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதோட விட்டுருங்க. ஆனால் ஒரு நிறுவனம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி, அரசியல் கட்சி, சட்டமன்ற கட்சி, இந்த ரெண்டும், சட்டமன்ற கட்சி எப்படி வரும்? அரசியல் கட்சியிலிருந்து தானே வரும். மகாராஷ்டிராவில் சிவசேனா என்ன நடந்துச்சு? இல்ல, எனக்கு புரியுது சார். சுப்ரீம் பவர்ன்றது அதிமுக பொதுச் செயலாளர். நான் கேட்கிறேன், அப்ப இபிஎஸ் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கணும் கொடுக்க வேணான்ற முடிவை தாவேகாவினுடைய தலைவர் அல்லது முதலமைச்சர் விஜய் நேரடியாக அழைப்பு விடுக்கல, வாங்க எங்களுக்கு ஆதரவு தருங்கன்னு சொன்னா முடிஞ்சிருக்குமா? அந்த அழைப்பை ஏன் விஜய் முதலமைச்சராக நேரடியாக வெளிப்படுத்தாமல் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணியை போய் சந்திக்கிறார்? என்ன கேம் பிளே பண்றாருங்க? ஒரு கேமும் இல்ல, ஆட்சி தொடரணும். நான் இப்பயும் சொல்றேன், தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் இப்பொழுதாவது இந்த வணிக சூதாட்டங்கள் அப்படி நீங்க சொல்றீங்கல்ல, பாஜகவை அதானியா அம்பானி தான் இயக்குறாங்க, தமிழ்நாட்டில் யாரு இயக்க போறாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அது தெரியுமா? யார் சார்? தெரியல, வெளியில வரும். ஆகையினால இது எல்லாம் இந்த பேரத்திற்கு ஆளாக்காமல், தமிழ்நாட்டையா இல்ல குறிப்பிட்ட கட்சியா? நான் தமிழ்நாட்டில் சொல்றேன். ஆகையினால இங்க திரு விஜய் அவர்கள் நிரந்தர தமிழ்நாட்டு மக்களுக்கு, தாவேகாவுக்கு முழுசா ஆட்சி அமைக்கணும், அது 5 ஆண்டு காலம் இருக்கணும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். ஆனால் அது நிரந்தர பெரும்பான்மையோடு இருக்கணும்னா அதிமுகவின் ஒத்துழைப்போடு இருக்குமே, ஆனால் அது இந்த நாட்டுக்கு நல்லது, தாவேகாவுக்கு நல்லது, அதிமுகவுக்கு நல்லது. ஏன் சார் விஜய் அதில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேன்றார்? நீங்க சொன்ன நான் கிரண் பிரகாஷ் சார்ட்ட கேட்கிறப்ப அதான் சொன்னேன். நான் நீங்க திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு புள்ளியை முன்மதித்து முதன்மையாகப்படுத்தி தாவேகாவும் அதிமுகவும் சேரலாம் இல்லையா? அது ஈஸியஸ்ட் வேயா இருக்கும் இல்லையா? ஆனால் அந்த அந்த இடத்தை ஏன் முதலமைச்சர் விஜய் எடுக்க மாட்டேன்றார்? இப்போ பெரிய சிக்கல் என்னன்னா, நீங்க ஆரம்பத்திலிருந்து பாருங்களேன், காங்கிரஸ் ஆளுங்கட்சியா இருக்கும்போது இருந்த கட்சிகள் ரைட்டா, 52ல் 67ல் என்ன நடந்துச்சு? காங்கிரஸ் திமுக 2 கட்சி வந்துருச்சா? அப்போ காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் 52 இருந்துச்சுல, இங்க கம்யூனிஸ்ட் கட்சி 3வது இடத்துக்கு போயிருச்சா? அப்படியே 77க்கு வாங்க, காங்கிரஸ் திமுக இருந்தது, 77ல் திமுக அதிமுக மாறிடுச்சா? அப்ப காங்கிரஸ் 3வது இடத்துக்கு போயிருச்சா?
இப்ப 60 வருஷம் கழிச்சு 2026ல அதிமுக திமுக இன்று இருந்த பிம்பம் இப்போ தாவேகா திமுகன்னு வந்துருச்சா? அதிமுக 3வது இடத்துக்கு போயிருச்சா? இதைத்தான் ஆளுகிற கட்சி விரும்பும். அப்போ முதலமைச்சர் விஜய் இப்படி கணக்கு போடுறாரு. ராஜாஜி காமராஜ் ஃபார்முலாவை எடுத்து அதிமுகவை அழிச்சிட்டு இன் ஃபியூச்சர்ல திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்றதுக்காக பயன்படுத்துறாரா? ஆனால் தமிழ்நாடு மக்கள் இது 2026 தேர்தல் விசித்திரமான தேர்தல். தாவேகாவை ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க, ஆனா பெரும்பான்மை இல்லை. எதிர்கட்சியா முதலமைச்சரா இருந்த திரு மு.க. ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் 234 ஜெயிப்பேனாரு, அவரே தோத்துட்டாரு. ஆளுங்கட்சியா வர முடியல, எதிர்கட்சியா இருக்குது. எதிர்கட்சியா இருந்த அதிமுக எதிர்கட்சி நிலையை இழந்துட்டாங்க. அப்போ இப்ப இது 3 திரிசங்க நிலையில இருக்கா? அப்ப இந்த இடத்துல ரொம்ப புத்திசாலித்தனமா முடிவு எடுக்க வேண்டியது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மட்டுமே. ஆனா அவர் ஏன் சார் எடுக்கணும்? இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை, செங்கோட்டையன் சொல்றாரு அமைச்சர், நான் தான் எல்லாம் என்று எண்ணிய எடப்பாடியின் கனவு தூள் தூளாக்கிடுச்சுன்றாரு. இன்னொரு பக்கம் அதிமுகவில் இப்பொழுது வரை இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணியோ அல்லது சி.வி. சண்முகம் சொல்றாங்க, தனக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்கலன்றதுக்காக அவர் இப்படி பண்றாரு அப்படின்ற கருத்து தானே சொல்றாங்க. எனக்கு அந்த உள் பேரம் என்ன பேசுனாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். நான் செய்தித்தாளில் வர்றதை சொல்றேன். இல்ல நீங்க ஹிஸ்டாரிக்கலா சொல்றது லாஜிக்கா பொருந்தது சார். திமுக அதிமுகன்னு வரும்பொழுது காங்கிரஸ் கட்சி எங்கே வருது? ஆனா இந்த இடத்துல அப்படி இல்ல சிச்சுவேஷன். கரெக்ட். அப்படின்னா இதே நிலை நீடித்தால் மரியாதைக்குரிய நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் சொன்னதுதான். என்ன சொன்னாரு? பேரலைஸ் கவர்மெண்ட். இந்த வார்த்தை ஒரு மாநில அரசாங்கம் கடந்த 75 வருஷமா எந்த அரசாங்கமும் இந்த மாதிரி வார்த்தையை வாங்கவே இல்லை. அப்ப இங்க நடக்குதே. அப்ப யாருடைய தன்முனைப்பு, ஈகோ தெரியல. ஒரு அரசாங்கம் வந்துருச்சு, ஆனா பெரும்பான்மை இல்லை. எதிர்கட்சியா இருக்கு, இயங்க முடியல. அப்ப ஆளுங்கட்சி என்ன நிலைமை தெரியல. ஆளுங்கட்சி போட்ட முதல் உத்தரவு பண்டிட்டு, அது வாபஸ். 717 கடைகள் தமிழ்நாட்டில் எந்த கடைகள் தெரியல. அமைச்சர்கள் பதவியேத்தாங்க, எந்த துறை தெரியல. அதே மாதிரி 18 பேர்ல சமூக வலைதளங்களை முடக்கி சம்மன் கொடுத்தாங்க. நீதிமன்றம் தடை கொடுத்துருச்சு. இது 5 ஆண்டு காலத்துக்கும் பொருந்தும். வெறும் 4 நாள்ல மட்டும் இப்படி இருக்கு. ஆமா, இந்த இடத்துட்டு அவங்க அதைத்தான் நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் இந்த வார்த்தையை போடுறாரு நான் நினைக்கிறேன். அப்ப இந்த இடத்துட்டு இனிமே அதிமுக வேண்டாம், அவங்களுடைய ஸ்பிளிட், அவங்களுடைய பிரச்சனை அவங்க பார்த்துக்கிட்டும், நாம அரசாங்கத்தை நடத்தலாம் அப்படின்ற இடத்தை நோக்கி நகர்ந்துருச்சா தாவேகா அல்லது முதலமைச்சர் விஜய்? அப்படி பண்ண முடியாதுல்ல. இப்பதானே 144 எடுத்திருக்கிறாங்க. இப்ப இதுக்கு விலை கொடுத்தாகணும். ஆமா. அப்ப அரசு இயந்திரம் என்ன சார்? ஏன் சார் 24ன்னு வச்சிருக்கிறாங்க? 24 மணி நேரமும் இயங்குவதுதான் தேசிய கொடியில 24 கோடு வச்சிருக்கிறாங்க. ஆனால் இங்கு இயங்குகிறதா? இல்லை. அப்போ இயங்காத அரசுக்கு பெரும்பான்மையை கொடுக்கணும்னா நீங்க சித்தாந்தம், கொள்கை, கோட்பாடு எல்லாம் இருக்கட்டும். ஒரு அரசாங்கம் இயங்குனுங்க, மூச்சே விட முடியலைங்க. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப இருமுனை தாக்குதலை சந்திக்கிறார் விஜய். ஒரு பக்கம் அதிமுகவினுடைய தயவை வாங்கி நம்ம ஆட்சியை தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற பிளானும் பாதியில் நிக்குது. இன்னொன்று 4 நாட்களாக அரசு இயந்திரம் ஸ்தம்பிச்சிருக்கு. இது 2 சமாளிக்க முடியாம இருக்கிறாரா? ஒரு தேர்தல் மறுபடிக்கும் ஒரு தேர்தல் வரக்கூடாது. 5 ஆண்டு கால நிலையான தாவேகா ஆட்சி வேண்டும். அதற்கு சாதுரியமாக நாம் என்ன செய்யணுங்கிறத தாவேகாவும் அதிமுகவும் இந்த பிளவுல அது அவங்களுக்கு இழப்பு தான். ஒரே ஆப்ஷன், நீங்க அதிமுக ஆதரவு தாங்கன்னு விஜய் சொன்னா முடிஞ்சு போச்சு பேசலாம். அதே நேரத்துல பாஜகவில் இருக்கிறோமே, நாங்க எப்படி வெளியே வருவோம் அப்படி நினைக்க கூடாது. நீங்க தமிழ்நாட்டு நலனுக்காக அதிமுக வெளியிலே வர வேண்டும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரவோடு இந்த 5 ஆண்டு காலம் நடத்தினால் அரசாங்கம் ஒரு நொடியில் ஆரம்பிச்சிடும்.